49வது ஸ்லோகத்திலே சொல்லியிருப்பார். ஆக வேதம் என்ற மாட மாளிகையில், வேதமாகிய மாளிகையிலே ஆச்சாரியர்கள் ஏற்றி வைத்த ஞான தீபத்தை கொண்டு நாம் அந்த வேதத்தில் ஜொலிக்கின்ற உண்மையான உட்பொருளை உணர வேண்டும் என்பதை உணர்த்துவதுதான் இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேசம் அல்லது உள்ளர்த்தம் என்று பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். இதற்கு திருவாய்மொழியிலே ஒரு பாசுரத்தை நாம் இங்கு மேற்கோளிட்டு அனுபவிப்போம். துவலில் மாமணி மாடம் ஓங்கு தொலை வில்லி மங்கலம் தொழும் இவலை நீர் இனி அன்னைமேல் உமக்கு ஆசையில்லை விடுமினோ தவளமுன் சங்கும் சக்கரம் என்றும் தாமரை தடங்கன் என்றும் குவளையுன் மலர்கள் கண்கள் நீர்மல்கன் என்று நின்று குமுருமே என்று திருவாய்மொழி பாசுரத்தோடு இதை ஒப்பிட்டு நோக்கினோம் என்றால், தேவாதி தேவனாக பெருமானிடம் தேவர்கள் முத்து பவளம் ரத்தினம் என்று அவர் காலடியில் கொண்டு சமர்ப்பிக்க, அவற்றில் தோஷமில்லாத ரத்தினங்களை எடுத்து ஒரு தூமணி மாடத்தை அமைத்து தன் நாயகியாகிய ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு எம்பெருமான் அளிக்கின்றான் என்று பெரியோர்கள் இந்த பாசுரத்திற்கு ஒரு உள்ளர்த்தம் சொல்லுவார்கள். இப்படி வேதம் என்ற மாளிகையிலே ஜொலிக்கும் நவரத்தினங்கள் தான் சேதனர்களாகிய நமக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள 9 வித சம்பந்தம் என்றும் பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். இதை சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் ஞாச தசகம் என்ற அந்த ஸ்தோத்திரத்திலே 9 விதமான உறவுகளை 9 ஸ்லோகங்களாக சொல்லி 10வது ஸ்லோகத்திலே அந்த 9 ஸ்லோகங்களை நாம் அனுசந்தானம் பண்ணுவதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை அழகாக சொல்லி இருக்கின்றார். நமக்கும் எம்பெருமானுக்கும் 9 விதமான சம்பந்தம் இருக்கின்றது. ஆகவேதான் தூமணி மாடத்து இந்த நவரத்னங்கள் பதித்த அந்த வேதம் என்ற திருமாளிகையினுடைய துணையை கொண்டு நாம் நமக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள 9 விதமான சம்பந்தத்தை அறிய வேண்டும். இந்த 9 விதமான சம்பந்தத்தை அறிவிப்பதே இந்த பாசுரத்தினுடைய உள்ளுரை பொருள் என்பது பூர்வர்களின், அதாவது நம் முன்னவர்களின் அவர்கள் நமக்கு காட்டிக் கொடுத்த வழி, அவர்களுடைய அனுபவம் என்று நாம் உணர வேண்டும். பிதா புத்திர பாவம், அதாவது தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவுதான் எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள உறவு. 2வது ரட்சக ரட்சிய பாவம், அதாவது காப்பவன் காக்கப்படுபவர்கள். காப்பவன் எம்பெருமான், காக்கப்படுபவர்கள் ஜீவனர்களாகிய சேதனர்களாகிய நாம். பதிபர்யா பாவம், அதாவது கணவன் மனைவி உறவு போன்று எம்பெருமான் தான் சகல லோகத்தில் உள்ள அனைவருக்கும் புருஷோத்தமன் பதி. நாம் எல்லாம் அவருடைய மக்கள். ஆண் பெண் பேதம் என்பது நமக்குத்தானே தவிர எம்பெருமானை பொறுத்தவரையில் நாம் அனைவருமே அவருடைய பத்னிகள் என்ற பாவம். அடுத்தது போக்தா போக்திரு பாவம், அதாவது அனுபவிப்பவன் அனுபவிக்கக்கூடியவன். அனுபவிப்பவன் எம்பெருமான், அனுபவிக்கக்கூடிய வஸ்து ஜீவனர்களாகிய நாம். அடுத்து ஞாத்ரு ஞேய பாவம், அதாவது அறிபவன் அறியப்படுபவன். அறிபவன் யார்? எல்லாவற்றையும் அறிந்த அந்த எம்பெருமான். அறியப்படுபவர்கள் சேதனர்களாகிய நாம். அடுத்து சேஷி சேஷபாவம், எம்பெருமானுக்கு நாம் எல்லோரும் அடிமை, அவன்தான் ஆண்டான், அந்த ஆண்டான் அடிமை பாவம். அடுத்தது சுவாமி ஸ்வம் பாவம், சுவாமி நம் எல்லோருக்கும் சுவாமி எம்பெருமான், அவனுக்கு நாம் அடிமை என்கின்ற உடையவன் உடைமை என்ற பாவம். உடையவன் எம்பெருமான், அவனுடைய உடைமைகள் ஜீவனர்களாகிய நாம். அடுத்தது ஆதார ஆதேய பாவம், அதாவது தாங்குபவன் தாங்கப்படுபவர்கள். நம்மை எல்லாரையும் தாங்குபவன் அந்த ஸ்ரீமன் நாராயணன், தாங்கப்படுகின்ற நாமெல்லாம் சேதனர்கள் என்ற இந்த ஆதார ஆதேய பாவம். அடுத்தது சரீர ஆத்ம பாவம் அல்லது சரீரி பாவம், அதாவது உயிருக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பு போன்று. எம்பெருமான் நம் உயிர், நாம் அவருடைய உடல். சேதனங்கள் அனைத்தும் எம்பெருமானுடைய திருமேனியை அலங்கரிக்கின்ற உடல் என்ற பாவத்திலே இப்படி 9 விதமாக நமக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள அந்த பெரிய உறவை சுவாமி தேசிகன் அனுபவித்திருப்பார். பிதா புத்திர பாவம் என்ற மகன் தந்தை உறவுக்கு பகவானுக்கு நாம் அனைவருமே பிள்ளைகள் என்று கர்மகாண்டத்திலே வேதம் சொல்லியதை இங்கு நாம் உணர வேண்டும். நாம் மேன்மையுற்றால் அது பகவானுடைய
ஆனந்தத்தினால்தான் நாம் மேன்மையுற்றால் அது பகவானுக்கு ஆனந்தம். இதைத்தானே மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றாண்டுகளிடம் சொல் என்று வள்ளுவம் சொல்லுகின்றது. ஆகவே மகனுக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு பிதா புத்திர பாவம். ஆகவேதான் இத்தகைய ஒரு பாவத்தை உணர்த்துவதற்காக நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்றும் அவனுக்கு நாம் நிலையறியோம் என்றும் ஆழ்வார் அனுபவித்தார். என்னப்பன் எனக்காய் இகுலாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் என்று ஆழ்வார் உப்பிலியப்பனை கொண்டாடுகின்றார். இதுதான் இந்த 9 பாவத்தையும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். ஏன்னா இந்த 9 பாவத்தையும் புரிஞ்சுட்டாலே இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேசம் என்ற உள்ளர்த்தம் புரிந்துவிடும். ஆகவே ரட்சய ரட்சக பாவம் என்றால் நமக்கெல்லாம் கஷ்டம் வந்தா நாம் என்ன பண்றோம்? ஐயோ பெருமாளே எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறியே, நான் என்ன பாவம் பண்ணேன், என் கஷ்டத்தை தேக்கலையே கதறோம் இல்லையா? ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, நாரதர் பகவான்கிட்ட சொல்றாராம், யஸ்ய அனுகிரகம் இச்சாமி தனம் தஸ்ய ஹராம்யகம். அதாவது பகவான் நமக்கு சோதனை மேல் சோதனை கொடுத்துக் கொண்டிருக்கின்றான் என்றால் அவன் நம்மை ஆட்கொள்கின்றான் என்று அர்த்தம். கஷ்டங்கள் வந்தாதான் நம்ம பகவானை நினைப்போம். கஷ்டங்கள் வரலன்னா நாம ஏன் பகவானை நினைக்க போறோம்? கண்டதே காட்சி கொண்டதே கொள் போயிடும் இல்லையா? ஆகவே பகவான் நமக்கு கஷ்டம் கொடுக்கிறான்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா பகவானுடைய பார்வை நம் மீது விழுகின்றது என்ற அர்த்தம் என்று நாரதர் சொல்லுவார். இப்படி பகவானுடைய அனுகிரகம் நமக்கு வேண்டும் என்றால் இந்த கஷ்டத்தை எல்லாம் பகவானுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்துவிட்டது என்றால் கஷ்டம் தீயிலும் தூசாகி போய்விடும் என்பதுதான் கருத்து. ஆகவேதான் மகாபாரதத்தில் சொல்வார்கள் அல்லவா, குந்தி தேவி கிருஷ்ணன் என்ன வேணும்னு கேட்கிறான் கிருஷ்ணன். அப்போ கிருஷ்ணா எனக்கு எதுவுமே வேண்டாம், உன்னை நிறைய கஷ்டங்களை கொடுக்கும், எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுக்குறியோ அந்த அளவுக்கு நான் உன்னை பிரார்த்தனை பண்ணுவேன். அதனால நான் உன்னை பிரார்த்தனை பண்ணணும்னா நீ எனக்கு கஷ்டத்தை கொண்டு குந்தி கேட்டா இல்லையா, அந்த பாவம் தான் ரட்சய பாவம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். காமாசி காஷ்டகம் என்று சுவாமி நிகமாந்த தேசிகன் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் நிருசிம்ம பெருமாளை. அந்த ஸ்தோத்திரத்திலே त्वयि रक्षति रक्षैहि किमन्यैहि त्वयि सा रक्षति रक्षतेहि किमन्यैहि विधि निच्छतीति श्रयामि नित्यम நிகரே வேகவதி தடாசிரயம் துவாம் என்று வேகவதிக்கரையிலே இருக்கின்ற அந்த எம்பெருமானிடம் சுவாமி தேசிகன் என்ன கேட்கின்றார்னா, நரசிம்ம பெருமாளே எனக்கு ஒரு எண்ணம் உறுதியாக வந்துவிட்டது, நீ என்னை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் மற்ற தெய்வங்களை நான் ஏன் நாட வேண்டும்? நீ சர்வலோக ரட்சகன் அல்லவா? அதே போன்று நீ என்னை காக்க மாட்டேன் என்று விட்டுவிட்டால் பிற தெய்வங்களை நாடினாலும் என்னால் யாராலும் என்னை காக்க முடியாது. ஆகவே நீதான் எனக்கு ரட்சகன் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்று சுவாமி தேசிகன் சொல்லுவார். அதே போன்று இன்னொரு ஸ்தோத்திரத்தில் அஷ்டபுஜாஷ்டகம் என்ற ஒரு ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கார். அந்த ஸ்தோத்திரத்திலே பயம் குதஸ்யாத் ஸ்வாயீசானுகம்பே ரக்ஷா குதஸ்யாத் ஸ்வயி ஜாதரோக்ஷை என்று சொல்லுவார். அதாவது திருவட்டபயரம் என்று காஞ்சிபுரத்துக்கு பக்கத்திலே ஒரு க்ஷேத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பெருமானை பற்றி சுவாமி தேசிகன் சொன்னத்துல அந்த ஸ்லோகத்திலே திருவட்டகபுரத்து எம்பெருமானே நீ அருள் புரியாவிட்டால் வேறு யார் எனக்கு அருள் புரிவார்கள்? ஆகவே நீ என்னை காக்காவிட்டால் வேறு யாரும் என்னை காக்க மாட்டார்கள் என்ற ஞானத்தை எனக்கு கொடு என்று பிரார்த்தனை பண்ணுகின்றார். இதைத்தான் பெருமாள் திருமொழியிலே குலசேகர ஆழ்வார் அருமையாக ஒரு பாசுரத்திலே அனுபவித்திருப்பார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளா காதல் நோயாளன் போல் மாயத்தால் மேலார் வேதரினும் விட்டுவ போட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பென் அடியேனே. இப்போ நாம டாக்டர்கிட்ட போவோம், நமக்கு ஏதாவது ஒரு ஆபரேஷன் பண்றதுக்காக நம்ம கத்தியால கீறினாலும் அதை தாங்கிக்கிற மாதிரி நீ என்னை வாளால் அறுத்து சுட்டாலும் மருத்துவன் செய்வதை ஏற்றுக்கொள்வது போன்று என்னை மீளா துயரில் நீ ஈடுபட வைத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் விட்டுவக்கோட்டம்மா என்று பெருமாள் திருமொழியை குலசேகர ஆழ்வார் காட்டுள்ளான். எம்பெருமானுக்கும் நமக்கும் உண்டான ரட்சய ரட்சக பாவம். காப்பவன் அவன், காக்கப்படுபவர்கள் நாம் என்பதை உணர வேண்டும். பதி பாவம். பாரியா என்றால் மனைவி, பதி என்றால் கணவன். நாம் எல்லோரும் அந்த புருஷோத்தமனுடைய பத்தினிகள் என்று ஏற்கனவே அனுபவித்தோம் அல்லவா?
அதை சொல்வதுதான். இப்போ வேதத்துல எப்படி சொல்றது? பதிம் விஸ்வஸ்யாது, அவன்தான் புருஷோத்தமன், அவன்தான் நமக்கு பதி. இந்த சேதனர்கள் அனைவரும் அவனுடைய பத்னிகள் என்று வேதம் சொல்லுகின்றது நாராயண சுந்தரத்திலே. ஆகவே ரட்சிக்க வேண்டியது பகவானுடைய பொறுப்பு என்று நம் ஸ்வதர்மத்தை நாம் தவறாமல் கடைபிடித்து வந்தால் பகவான் நம்மை ரட்சிப்பான் என்ற பூர்ணமான நம்பிக்கையை கொடுப்பது பாரியா பதி அந்த பாவம். புண்ணியஸ்ய பலம் விச்சந்தி புண்ணியம் நச்சந்தி மாணவாக, பாபஸ்ய பலம் நேச்சந்தி பாபம் குர்வந்தி ஆத்மனாக என்று சோமசோடசி என்ற ஒரு ஸ்தோத்திரத்தை கூறத்தாழ்வானுடைய பெயரன், அதாவது பேரன் திருவரங்கச் செல்வனாருடைய ஷமை பொறுமையை பற்றி எடுத்துச் சொல்கின்ற ஒரு ஸ்தோத்திரத்திலே சொல்லுவார். புண்ணியத்தின் பலன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் புண்ணியம் பண்ண வேண்டும். தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஆகவே நாம் செய்கின்ற பாப புண்ணியங்களுக்கு தகுந்த பலன்களைத்தான் பகவான் நமக்கு கொடுக்கின்றான் என்ற ஞானம் நமக்கு வந்துவிட்டால் அவன் பதி, நாம் எல்லோரும் பாரியா, அவன் சொல்படி நாம் நடப்போம் என்ற ஞானம் வந்துவிடும். ஆகவேதான் பெருமாள் திருமொழியிலே குலசேகர ஆழ்வார் ஒரு பாசுரத்திலே சொல்லுவார், கண்டாரிகழனவே காதலன் தான் செய்திடனும் கொண்டானை அல்லால் அறியா குலமகள் போல் வெண்தோய் மதில் புடைதூள் வித்தவ கோட்டம்மா நீ கொண்டாலாயினும் உன் குறைகளே கூறுவனே என்று பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்றார். நீ என்னை காக்காவிட்டாலும் உன் சரணல்லால் எனக்கு சரணில்லை என்று அவன் திருவடியை பற்றிக் கொள்கின்ற பெருமாள் திருமொழி பாசுரத்தை எடுத்து பாரியா பதி இந்த உறவு, அதுதான் எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள உறவு. பதி எம்பெருமான், பாரியா நாம் அனைவரும் என்று உணர வேண்டும். அடுத்து போக்தா போக்திரு பாவம், அனுபவிப்பவன் எம்பெருமான், அனுபவிக்கப்படுகின்ற வஸ்துக்கள் நாம் அனைவரும் என்று உணர வேண்டும். வேதாஸ்வர உபனிஷத்திலே ஒரு வாக்கியம், போக்தா போக்கியம் பிரேரிதாரஞ்சமந்தா, அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து சேதன அசேதன பொருட்களும் எம்பெருமானுக்கு போக்கியம், அதை அனுபவிப்பவன் எம்பெருமான் என்று வேதம் சொல்லுகின்றது. இதைத்தான் ஞாச தசகத்திலே 7வது ஸ்லோகத்திலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் சொல்லுவார், மாம் மதீயஞ்ச நிகிலம் சேதனா சேதனாத்மா ஸ்வகைங்கர்யேபகரணம் பரதஸ்மி குருஸ்வரம் என்று சொல்லுவார். இப்படி பகவானுக்குத்தான் அனைத்தும் ஆதீனம் என்று நமது ஆச்சாரியன் நமக்கு காட்டிக் கொடுத்த வழிதான் இந்த போக்திருபாவம், போக்தா போக்திருபாவம். அடுத்தது இங்கே நாம் தினமும் ஒரு பகவத்கீதை ஸ்லோகத்தை எடுத்து காட்டி பார்க்கிறோம் இல்லையா? ராமகீதை தெரியுமா? ராமகீதை கேட்டீங்களா? இல்ல, ராமரும் ஒரு கீதோபதேசம் பண்ணினார். ராமகீதை அது எங்க வருதுன்னா அயோத்தியா காண்டத்துல வரும். அயோத்தியா காண்டத்துல 2 ஸ்லோகத்துல ராமகீதை பெரியவாள்லாம் அனுபவிச்சிருக்கா. எதுன்னா, பரதனுக்கு ராமன் உபதேசம் பண்ணது, அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் உபதேசம் பண்ணினது கிருஷ்ணகீதை, பகவத்கீதை நாம் அனுபவிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி பரதனுக்கு ராமன் உபதேசம் பண்ணினது சித்திரகூடத்தில் ராமன் பரதனுக்கு சொன்ன உபதேசத்தை ராமகீதை என்று அனுபவிப்பார்கள். அந்த வால்மீகி ராமாயண ஸ்தோத்திரத்தை, அந்த 2 ஸ்தோத்திரத்தை இங்கு சொல்லுகின்றேன். யதா காஷ்டம் ச காஷ்டம் ச சமயோதாம் மகார்ணவே சமேதேச சுபேயாதாம் காலமாசா கஞ்சனா ஏவம் பாரியாச்ச புத்திரஸ்ச ஞாதஸ்ச சததானிச்ச சமேத்ய ஸ்வயாவந்தி துருவேகேஷாம் வினாபவஹா என்று அயோத்தியா காண்டத்திலே 105வது சர்க்கத்திலே 26, 27வது ஸ்லோகம். இதை ராமகீதை என்று பெரியவர்கள் அனுபவித்திருப்பார்கள். ஏன்னா கீதை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ராமகீதை என்பதை இந்த 2 ஸ்லோகங்களை கொண்டு இந்த பாசுரத்தின் உள்ளர்த்தத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். நம்ம இப்ப என்ன சொல்றோம்? உலகத்துல சேதனர்களாக வந்து பிறந்திருக்கின்றோம். பல்வேறு உறவுகள் நம்மை சுற்றி இருக்கின்றன. கணவன் மனைவி, மகன் மகள், சகோதரன் சகோதரி என்று பல்வேறு உறவுகள். இந்த உறவுகள் எப்படி நமக்கு கிடைக்கிறதுனா, ஒரு சமுதிரத்துல அலை அடைக்கின்ற பொழுது 2 கட்டை நிலக்கிறதா, அந்த 2 கட்டைகளும் சேருகின்ற பொழுது கணவன் மனைவியாக இந்த ஜென்மத்திலே அவர்கள் இருக்கலாம். இந்த உடல்
அந்த கட்டைகளை ஒரு பேரலை வந்து பிரித்து விட்டது என்றால் அந்த கட்டைகள் பிரிந்து போவது போன்று மிருத்யு என்ற அந்த யமன், அதாவது நமது மரணம் வந்து வாய்க்கின்ற பொழுது கணவன் மனைவி என்று வாழ்ந்தவர்கள் இந்த ஜீவாத்மா எங்கோ போயிடும், அந்த ஜீவாத்மா எங்கோ போயிடும். அதுக்கப்புறம் அந்த 2 ஜீவாத்மாவுக்கு இருந்த உறவு அப்படியேவா நீடிக்கின்றது என்று சொல்லுகின்றார். ஆகவே சம்சார சாகரத்திலே மிதக்கின்ற ஒரு மரக்கட்டை தான் புருஷன், மற்றொரு மரக்கட்டை ஸ்திரீ. ஒரே வீட்டில் கணவன் மனைவியாக வாழ்ந்து சில காலம் இருந்தாலும் மிருத்யு என்ற பேரலையை அவர்களை பிரிக்கின்ற பொழுது அந்த ஆத்மாக்கள் பிரிந்து வெவ்வேறாக சென்றிருக்கிறது போன்று இந்த சம்சார பந்தத்திலே நமக்குள்ள உறவிலே ராமன் பரதனுக்கு உபதேசம் பண்ணுகின்றான் ராமகீதையாக. இதைத்தான் இந்த ராமகீதை சொல்லுகின்ற இந்த தத்துவத்தைத்தான் போக்தா போக்து பாவம் என்று சொல்வார்கள். அனுபவிப்பவன் எம்பெருமான், அனுபவிக்கப்படுகின்ற பொருட்கள் நாம் என்று நாம் உணர வேண்டும். இதைத்தான் சுவாமி தேசிகன் நிலை தந்த தாரகனாய் நியமிக்கும் இறையவனாய் என்று அதிகார சங்கிரகம் என்ற ஒரு கிரந்தத்திலே அனுபவித்திருப்பார். ஜன்மஸ்தேனே பிரளயரகனா ஜங்கமா ஜங்கமானாம் என்று ஸ்ரீஸ்மிருதியிலே ஒரு ஸ்லோகத்திலே ஒரு வாக்கியம் வரும். அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்ற லயம், இந்த மூன்றையும், அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற 3 கர்மங்களையும் நிர்வாகம் பண்ணுகின்ற பரமேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் தான் போக்தா. நாம் அனைவரும் அவனால் அனுபவிக்கப்படுகின்ற பொருட்கள் என்றதை நாம் உணர வேண்டும். இதைத்தான் நம்மாழ்வார் ஒரு வாசகத்திலே சொல்லுவார், வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவான் காணியல் என்று ஆர்வற்ற வெண்ணையை கொண்டு உன்னை விழுங்குவான் காணியல் என்று ஆர்வற்ற வெண்ணையுடைய எண்ணில் முன்னம் பாரித்து நான் என்ன முற்றப்பரியனால் காரொக்கும் காட்கரையப்பன் கடியனே என்று காட்கரையப்பன் பெருமாளை நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருப்பார். இதுதான் போக்தா போக்திரு பாவம். இதையே கம்பநாட்டாழ்வார் எப்படி சொல்லுவார்? கம்பர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, தேர்ந்துரம்மா. உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பொறுத்தலும் நீக்கலும் நீங்கிலா அகலிகளா விளையாட்டுடைய அந்த எம்பெருமானை சொல்லுவார். ஆகவே எம்பெருமான் போக்தன், போக்தா, நாமெல்லாம் அவனால் அனுபவிக்கப்படுகின்ற பொருட்கள் என்று நாம் உணர வேண்டும். இதைத்தான் பெருமாள் திருமொழியிலே நின்னையே தான் வேண்டி நீர் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் நின்னையே சேர்த்து எரிவித்து வக்கோட்டம்மானே நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே. எனக்கு வேறெந்த செல்வமும் வேண்டாம், நீதான் எனக்கு செல்வம், நீதான் மாசற்ற செல்வம், நீதான் நிலையான செல்வம் என்று எம்பெருமானை வேண்டுகின்ற அந்த பக்குவத்தை உணர்த்துவதுதான் இந்த பாவம் என்று உணர வேண்டும். அடுத்து ஞாத்ரு ஞேய பாவம், அறிபவன் அறியப்படுபவன், அனைத்தையும் அறிபவன் எம்பெருமான். அறியப்படுபவர்கள் சேதனர்களாகிய நாம் என்று உணர வேண்டும். ஞாதா என்று அறியப்பட வேண்டியது நேயம் என்று தமிழிலே சொல்லுவார்கள். பகவான் நம்மால் அறியப்பட வேண்டியவன், அவன் நம்மை எல்லோரையும் அறிந்தவன். ஆகவேதான் முதல் திருவந்தாதியிலே பொய்கையாழ்வார் எம்பெருமானுக்கும் சேதனர்களாகிய நமக்கும் உள்ள ஞாத்ரு ஞேய பாவத்தை, அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுபவன் என்ற பாவத்தை, பெயரும் கருங்கடலே நோக்குமாறு ஒன்பு உயரும் கதிரவனே நோக்கும் உயிரும் தருமணியே நோக்கும் ஒன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்று அனுபவித்திருப்பார். அடுத்து இப்படி சொல்லிட்டே போகலாம். ஆழ்வார்கள் அனுபவிச்சதை சொல்றதுக்குன்னா நமக்கு காலம் போறாது. சேஷி சேஷபாவம், நாம் எல்லோரும் பகவானுக்கு சேஷர்கள், பகவான் சேஷி. சேஷர்கள் என்றால் அடிமைகள், பகவான் ஆண்டான், ஆகவேதான் ஆண்டவன் என்று சொல்றோம். என்னால் எம்பெருமான் என்று உந்தனுக்கு அடிமைப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று உய்ந்தனகான் என்று பெரியாழ்வார் அனுபவிப்பார். எப்பொழுது நாம் எம்பெருமானுக்கு அடிமை என்ற உணர்வு நமக்கு உள்ளே வந்துவிட்டதோ அப்பொழுதே நாங்கள் வீடு பெற்று உய்ந்து விட்டோம், அந்த பெருவீடாகிய மோட்சமாகிய பேரானந்தத்தை பெற்றுவிட்டோம் என்று பெரியாழ்வார் அனுபவித்ததுதான் இந்த சேஷி சேஷபாவம், அதாவது ஆண்டான் அடிமை என்ற உறவு. அதுதான்
இப்போ இதை வேதம் வேற விதமாக சொல்லுவோம். தினமும் புருஷ சுத்தம் சேவிக்கிறோம் இல்லையா? முதல் புருஷ சுத்திர வாக்கியம் எப்படி அமையிறது? சகஸ்ரசீருஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத்னு ஆரம்பிச்சு சபோதிம் விஸ்வதோ விருத்வா அஷ்டதிஷ்டதசாங்குலம் மனசுல நம்ம எம்பெருமான ஒரு அடி உயரத்துக்கு அனுபவிச்சோம்னா அதுக்கு மேல ஒரு 10 அங்குலம் உயரமா தெரிவாராம். 10 அடி உயரத்துக்கு நம்ம எம்பெருமான அனுபவிச்சோம்னா அதுக்கு மேல ஒரு 10 அங்குலம். இப்படி எம்பெருமானை எந்த அளவுக்கு நாம உயர்த்தி 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 பார்த்தாலும் அதுக்கு மேல உயர்ந்துட்டே போவான் எம்பெருமான்றதுனாலதான் புருஷ சுத்தத்துல எம்பெருமானை நம்மால் அளக்க முடியாது. ஆனால் அவனை உள்ளத்திலே கொள்ள முடியும். அவன் எவ்வளவு பெரிய திருவிக்கிரமன் போன்ற ஒரு பெரிய அவதாரம் எடுத்தாலும் வராக பெருமான் போன்று இந்த பூமி கோலம் அவன் மயிர்காலிலே ஒரு சின்ன உருண்டை போன்று ஒட்டி கொண்டது என்று அந்த வராக பெருமானுடைய பெருமையை பேசுவார்களே. மானமெலா பன்றி, மானம்னா இங்க 3 சுழின்னா அது என்ன அனுமானமே கிடையாது, அந்த அளவுக்கு பெரிய உருவம் என்று எப்படி அனுபவித்தார்களோ அதுபோன்று அவன் அணுவுக்கும் அணுவாகவும் இருப்பான், மகத்துக்கும் மகத்தாகவும் இருப்பான். ஆகவே பகவான் தான் சர்வசேஷி, நாம் அனைவரும் அவனுடைய அடிமைகள் என்ற பாவத்தை உணர்வது. அதைத்தான் திருவாய்மொழி பாசுரத்திலே நம்மாழ்வார் அருள்வார். வாரா வருவாய் வருமன் மாயா மாயமூர்த்தியாய் ஆறாமுதாய் அடியேன் ஆவி அகமே தித்திப்பாய் தீரா வினைகள் தீர் என்னை ஆண்டாய் திருக்குடந்தை ஊரா உனக்காட்படும் அடியேன் என்னும் உழல்வேனே என்று எம்பெருமானுக்கு ஆட்படுகின்ற அந்த மனோபாவத்தை இங்கு ஆண்டான் அடிமை உறவாக எடுத்துச் சொல்லுவார்கள். இதைத்தான் சேஷி சேஷ பாவம் என்று சொல்லுகின்ற 6வது உறவு. 7வது உறவு ஸ்வம் சுவாமி, நமக்கும் பெருமாளுக்கும். ஸ்வம் உடைமை, இந்த உடைமையை உடையவன் அந்த எம்பெருமான் சுவாமி என்ற பாவம். சுவாமி ஸ்வசேஷம் ஸ்வபசம் பரத்வேன நிர்பரம் என்று நியாச தசகத்திலே 3வது ஸ்லோகத்திலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் சொல்லுவார். தொக்கிலங்கி ஆரெல்லாம் பரந்துடை தொடுகாலே புக்கன்றி புறம் நிற்க மாட்டாத மற்றவை போல் மிக்கிலங்கு முகில் நிறத்தாய் வித்துவக்கோட்டம்மா உன் புத்திலங்கு சேரல்லால் புக்கிலேன் நான் புண்ணியனே என்று பெருமாள் திருமொழியிலே இந்த உடைமை உடையவன் என்ற அந்த உறவை ஆழ்வார் அனுபவித்தது போன்று, குலசேகர் பெருமாள் அனுபவித்ததை போன்று ஸ்வம் சுவாமி பாவத்தை அனுபவிக்க வேண்டும். அவன் உடையவன், நாம் எல்லோரும் அவனுக்கு உடைமைகள் என்ற உறவு. இப்படி குலசேகர ஆழ்வார் சொன்னதையும் இங்கு நாம் மனதிலே கொள்வோம். அடுத்து ஆதார ஆதேய பாவம், தாங்குபவன் தாங்கப்படுபவர்கள். தாங்குபவன் எம்பெருமான், தாங்கப்படுபவர்கள் சேதனர்கள். ஆகவே ஆதேயம் என்பது அவனால் தாங்கப்படுகின்ற என்று உணர்த்துவதுதான், தாங்கப்படுபவர்கள் யார் என்று நாம் அறியப்படுவதுதான் இந்த பாவத்தை நாம் உணர்ந்ததற்கு அடையாளம். ஆகவேதான் வெங்கன் தென்கலரு அடர்த்தாய் வித்துவக்கோட்டம்மானே எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையல் அல்லால் எங்கு போய் கரை காணாது எரிகடல்வாய் மீண்டு ஏகும் மங்கத்தின் கூம்பேறும் பறவை போன்றேனே என்று. கடல்ல ஒரு கப்பல் போகும்போது அதில் இருக்கிற தானியங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு காகம் என்ன பண்ணும், அதில் போய் உட்காந்துக்கும். அசைஞ்சு அசைஞ்சு கப்பல் ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு நடுக்கடலுக்கு போடணும்னு எங்கே போகிறதுன்னு தெரியாது. திருப்பி கரைக்கு போகலான்னு பார்க்க எங்கே பார்த்தாலும் ஒரே ஜலசமுத்திரம், எங்கே போகிறதுனே தெரியாது. வேற வழி இல்லாமல் என்ன பண்ணணும், திருப்பி போய் அந்த கப்பல்லையே உட்காந்துக்கும். அதுபோன்று எம்பெருமான் உன்னை விட்டுட்டா எனக்கு வேற என்ன கதி, அதனால எப்பொழுதும் உங்ககிட்டயே சரணாரவிந்தத்தை பிடித்துக் கொள்வேன் என்று பெருமாள் திருமொழியிலே குலசேகர ஆழ்வார் அருளியுள்ள பாவம்தான் ஆதார ஆதேய பாவம். அதாவது தாங்குபவன் தாங்கப்படுபவர்கள் என்ற பாவம் என்று உணர வேண்டும். அடுத்து 9வது உறவு நமக்கும் எம்பெருமானுக்கும் என்னன்னா சரீர ஆத்ம பாவம், சரீரி பாவம் என்றும் சொல்லுவார்கள். உடல் உயிர் இந்த பாவனை. திடவிசம்பு எரி வெளி நீர் நிலம் இவை மிசை படர்பொருள் முழுவதும் மாயவை அவைதொரும் உடல் மிசை உயிரெனக் கரந்தெங்கும் பரந்துலன் சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரணே என்று நம்மாழ்வார் எம்பெருமான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த
ஒரு பிரபாவத்தை சொல்லுகின்றார் அல்லவா? இதுதான் சரீர ஆத்ம பாவம் என்று நாம் உணர வேண்டும். இப்படி விளக்கப்படுகின்ற எம்பெருமானுக்கும் சேதனர்களுக்கும் ஆகிய இந்த உறவு 9 விதமான உறவைத்தான் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழத் துயிலனமேல் கண்வளரும் என்ற இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் உட்பொருளாக அருளியிருக்கின்றாள் என்பது பூர்வர்களுடைய அனுபவம். தூபம் கமழ என்று சொல்லுகின்றாள். ஞானத்திற்கு அடுத்து நமக்கு என்ன சித்திக்க வேண்டும்? அனுஷ்டானமும் வைராக்கியமும் சித்திக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதுதான். நம்மிடம் உள்ள காம குரோத மதமாச்சரியங்கள் ஆகிய துர்க்குணங்கள் நம்மை விட்டு விரட்டினால்தான் அனுஷ்டானம் சித்திக்கும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான். ரஜோகுணமும் தபோகுணமும் நம்மிடமிருந்து நீங்கினால்தான் சத்வகுணம் நம்மிடம் நிறையும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் தூபம் கமழ, அந்த ஞானம் நம் உள்ளத்திலே வந்து கமழ வேண்டும் என்று ஆண்டாள் என்ற பாசுரத்திலே சொல்லுகின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும், துயிலனை மேல் கண் வளரும் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்கின்ற அந்த பதப்பிரயோகத்தை அனுபவிக்க வேண்டும். இங்கு உறக்கம் என்று சொல்லவில்லை, தூக்கம் என்று சொல்லவில்லை, கண் வளர்கின்றாள் என்று சொல்கின்றாள். கண் வளர்வது என்பது யோக நித்திரை போன்றது. எம்பெருமானையே சதா சர்வ காலமும் தன்னுடைய சிந்தையிலே நிறுத்தி அவனுடைய ஸ்மரணையிலேயே லயித்து விட்டதனால் தன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பது தெரியாமல் உறங்குவது போல் இருக்கின்ற ஒரு பாவனை. அதுதான் இங்கு கண் வளரும் என்ற வார்த்தைகளிலே ஆண்டாள் நாச்சியார் அருளியுள்ளார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதையே வேறு விதமாக நாம் பார்த்தோம் என்றால், துயிலனை மேல் கண் வளரும் என்பதை சுகபோகங்களிலே மூழ்கி இந்த இந்திரியங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற இந்த சேதனர்களை எழுப்பி ஞான ஒளி பெற அழைப்பதற்காக இந்த பாசுரத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார் என்றும் நாம் அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் பின்னொரு பாசுரத்திலே குத்துவிளக்கரிய கோட்டிற்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறின்ற பாசுரத்தில் சொல்லுவார். அதற்கு பெரியவர்கள் அர்த்த பஞ்சகத்தை உதாரணம் சொல்லி அர்த்த பஞ்சகத்தினுடைய தாற்பயம் அந்த ஸ்லோகத்தில் அந்த பாசுரத்தில் இருக்கின்றது என்று அனுபவிப்பார்கள். அதை அந்த பாசுரத்தை அனுபவிக்கும் பொழுது நாம் அனுபவிக்கலாம். இப்பொழுது துயிலனை மேல் கண் வளரும் என்பதற்கு இந்த மதமாச்சரியங்களை காம குரோதங்களை விரட்டி நமது சத்வகுணம் மிகுந்து வர வேண்டும், ரஜோகுணமும் தபோகுணமும் நம்மிடமிருந்து விலகுவதற்காக ஞானம் கமழ வேண்டும் என்பதை உணர்த்துகின்றார். இதைத்தான் பகவத்கீதையிலே அழகாக ஒரு ஸ்லோகத்திலே கீதாச்சாரியனாகிய எம்பெருமான் சொல்லியிருப்பார். யானிசா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யனி யஸ்யாம் ஜாகிரதி பூதானி சா நிசா பர்சதோ முனே. அதாவது சம்சாரிகளாகிய நாமெல்லாம் எதில் விழித்துக் கொண்டிருக்கின்றோமோ அதில் ஞானிகள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். ஞானிகள் எதில் விழித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அதில் நாம் உறங்கிக் கொண்டிருப்போம். இது பகவத்கீதையினுடைய வாக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமெல்லாம் கண் வளராமல் இகலோக சுகங்களிலே ஈர்த்துக்கொண்டு மதமாச்சரியங்களால் ஏற்கப்பட்டு ஞான ஒளி திகழாமல் இருப்பது சாமானியர்கள். ஆனால் ஞானிகளோ சதா சர்வகாலமும் எம்பெருமானை தன் உள்ளத்திலே நிறுத்தி அந்த ஜோதிமயமாக அந்த ஜோதிர்மயனை தன் உள்ளத்திலே கொண்டு தரிசனம் பண்ணுவார்கள் என்பதால் அவர்களுக்கு நம் உறக்கம் போன்று இருக்காது. அவர்களுடைய உறக்கம் புறத்தில் இருக்கின்ற இன்பங்களை மறந்து தூங்குவது போன்றது. நம்மளுடைய உறக்கம் புறத்தில் இருக்கின்ற இன்பங்களை ஏற்றுக்கொண்டு தூங்குவது போன்று பகவத்கீதையிலே பகவான் சொன்னதை தான் ஞானம், அனுஷ்டானம், வைராக்கியம் ஆக மூன்றையும் சிந்திக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் என்ற பாசுர வரிகளிலே ஆண்டாள் சொல்லி இருக்கின்றாள் என்று பெரியவர்கள் நமக்கு காட்டிக் கொடுப்பார்கள். மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் என்று சொல்லுகின்றார். மாமான் மகளே என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு அந்யோன்யம் வந்து விடுகின்றது. உறவு சொல்லி ஒருவரை அழைக்கின்ற பொழுது ஒரு பந்தம், ஒரு பாசம் வந்து விடுகின்றது அல்லவா? ஆகவேதான் இங்கு கண் வளர்கின்ற அந்த கிருஷ்ண வல்லபையை
ஞானம் மிகுந்தவளை எம்பெருமானையே நினைத்து தன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் யோகு செய்கின்ற அந்த மாயவலை இங்கு மாமான் மகளே என்று முறை சொல்லி கூப்பிடுகின்றார் என்று அனுபவிப்பார்கள் பெரியார்கள். ஏன் முறை சொல்லி கூப்பிடுறோம்? முறை சொல்லி கூப்பிடும் பொழுது ஒரு அந்யோன்யம் ஏற்படுகின்றது, பந்தம் ஏற்படுகின்றது, பாசம் ஏற்படுகின்றது என்பது. இப்போ நம்ம தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சேவிக்கிறோம் இல்லையா? விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிக்கிறோம்? வியாசம் வசிஷ்டனப்தாயம் சக்தே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் சொல்றோம். இதுக்கு என்ன அர்த்தம்? சகஸ்ரநாமத்துல வியாசரை சொல்றது. வியாசரால் இந்த சகஸ்ரநாமம் அருளப்பட்டதுன்னு சொல்லணும். வியாசரை நமக்கு அடையாளம் தான். வியாசர் யாரு, அவருடைய தாத்தா யாரு, அவருடைய அப்பா யாரு சொல்லி உறவு முறையை சொல்லி காட்டுகிறது. வியாசம் வசிஷ்ட நப்தாரம், அவர் சக்தியினுடைய பேரன், பராசரரின் மகன், சுகபிரம்மத்தினுடைய தந்தை என்று உறவு முறையை சொல்லி வியாசரை நமக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் அடையாளம் காட்டுகின்றது அல்லவா? அதே போன்று இங்கு ஆண்டாள் நாச்சியார் உறவு முறை சொல்லி உள்ளே உறங்குகின்ற அந்த கிருஷ்ணவல்லபியை எழுப்புவதாக நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவேதான் மாமான் மகளே என்று உறவு முறை சொல்லி அழைக்கின்றார். இதை நம்ம யதார்த்தமா கொஞ்சம் கீழே இறங்கி சொல்லணும்னா, நம்ம காலேஜ் டேஸ்ல பசங்களாம் எப்படி கூட்டுக்கிறா ஒருத்தர் என்ன மாமா என்ன மச்சான்ட்டு கூட்டுக்கிறா இல்லையா? ஏன் அப்படி கூட்டுக்கா? அவக்குன்னா மாமன் மைத்துனர் உறவா இருக்கு இல்லையே. ஆனால் நட்பினால் அன்பு மேலிட்டினால் உறவு சொல்லி அழைத்துக் கொள்ளுவது போன்று ஒரு உறவை சொல்லி அழைத்தால் அங்கு நம்மளுடைய பாசம் பெருகும் என்ற உணர்வை உணர்த்துவதற்காகத்தான் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் என்று உறவு முறை சொல்லி அழைக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்கலாம். இதை இப்போ இந்த மாடர்ன் லாங்குவேஜில் சொல்லணும்னா மார்க்கெட்டிங் டெக்னிக். ஒருத்தரை வசப்படுத்தணும்னா ஒரு உறவு சொல்லி கூட்டோம்னா, ஆஹா நம்மளை உறவு சொல்லி கூட்டாலேன்ட்டு அவ நமக்கு சாதகமா இருப்பான்ற ஒரு டெக்னிக்கை ஆண்டாளுக்கு சொல்றான்ட்டு. இது சாஸ்திர விரோதம், சாஸ்திரம் கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் கீழே இறங்கி இப்படிலாம் சொல்றோம். அடுத்து மாமீரவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ அந்தி செவிடோ அனந்தலோ. நாங்கள் கடைபிடிக்கின்ற இந்த நோன்பிலே பரமனாகிய எம்பெருமானாகிய வைகுண்டநாதனாகிய மாதவனாகிய அந்த ஸ்ரீகிருஷ்ணனை அனுபவிப்பதற்கு வராமல் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாளே, உன் மகள் என்ன ஊமையா? எங்கள் குரல் அவளுக்கு கேட்கவில்லையா? செவிடா அல்லது அனந்தலோ ஏதாவது மாயமந்திரத்தினால் கட்டுப்பட்டு இருக்கின்றாளா? காவலில் வைத்திருக்கின்றீர்களா என்றெல்லாம் தாயாரை கடிந்து கொள்வது போன்று கேட்கின்றாள் ஆண்டாள். இப்படி இதனுடைய உட்பொருள் என்னன்னா, தாமச குணங்களால் பீடிக்கப்பட்டு ரஜோகுணங்களால் பீடிக்கப்பட்டு உறங்குவது போல் இருக்கின்ற இந்த சேதனர்களை எழுப்புவதற்காக ஆச்சாரியர்கள் துணை கொண்டு சத்துவகுணத்தை மேலோங்கச் செய்வதற்காக இந்த தாயை ஆச்சாரியனாக சொல்லி நல்லுபதேசம் சொல்லி இந்த பெண்ணை எங்களிடம் அனுப்பி வை என்று அவளை வேண்டுவது போன்று ஆச்சாரியர்கள் சேதனர்களாகிய நமக்கு நல்லுபதேசம் சொல்லி எம்பெருமானாகிய அந்த பரமபிதாவிடம் நம்மிடம் சேர்க்க வேண்டும் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே இந்த வரிகள் மூலம் சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படித்தான் நாம் கலந்து கொள்ள வேண்டிய நோன்பு எது? எம்பெருமானை பாடி பரவ வேண்டிய ஒரு பெரு நோன்பு. அந்த நோன்பிற்கு பகவத் அனுபவம் பெற வேண்டும் என்று ஆச்சாரியரிடம் பிரார்த்தனை பண்ணுவதாக இந்த பாசுரத்தினுடைய உள்ளர்த்தத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆச்சாரியன் எப்படி ஒரு சிஷ்யனை தன்மயப்படுத்தி ஆட்கொள்வார் என்பதற்கு ஒரு உதாரணமாக ஒரு சரித்திர நிகழ்வை இங்கு விஞ்ஞாபனம் பண்ணுகின்றேன். சுவாமி ராமானுஜர் வாழ்ந்த காலத்துக்கு அப்படியே கொஞ்சம் கற்பனையிலே பின்னால போகும், பல வருஷம் பின்னால போகும், கடிகாரத்தை பின்னால் திருப்பி விட்டுடுவோம். சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலே அந்த காவேரி ஆற்றங்கரையிலே உட்கார்ந்துட்டு, என்ன மண்டபம்? தீர்த்தாமன்ற மண்டபம், காவேரி ஆற்றங்கரையில் அம்மா மண்டபம். அம்மா மண்டபத்து கரையில் ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தின் கீழே ஒரு பெரிய காலக்ஷேப கோஷ்டி. எம்பெருமானார் தன்னுடைய சிஷ்ய கோடிகளுக்கு காலட்சேபம் சொல்லுகின்றார். இன்னைக்கு விபீஷ்ண சரணாகதி சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு வச்சு எம்பெருமான் காலட்சேபம் பண்றார். ஒரு சாயங்காலம் மத்தியானம் ஒரு 3 மணி 4 மணி வாக்குல நல்ல மாலை மங்குகின்ற இந்த வெயில் நேரத்துல
ஒரு மல்லாண்ட தில்லோல் வில்லி, ஒரு மல்யுத்தம் செய்கின்ற ஒரு வீரன் ஒரு பொம்மநாட்டுக்கு கொடை பிடிச்சிட்டு போறத பார்க்கிறார். ஏன்னா அவளுடைய காலுக்கு மண் சுடக்கூடாதான், அவள் வேலை வெயில் படக்கூடாதுன்ட்டு அந்த வில்லன் எல்லாரையும் மல்யுத்தத்திலே ஜெயித்த அந்த மல்லன் ஒரு பெண்ணிற்கு குடைபிடித்துக் கொண்டு செல்லுகின்றதை கோஷ்டியில் இருக்கிறவெல்லாம் பார்க்கிறார். என்ன திடீர்னு கோஷ்டியில் இருக்கிறவ கவனம் கலைகின்றதே என்று ராமானுஜர் பார்க்க, அங்கு அந்த வில்லி என்ற மல்லன் ஒரு பெண்ணிற்கு குடைபிடித்துக் கொண்டு செல்லுகின்றான். உடனே ராமானுஜர் சொன்னாராம், அந்த மல்லனை இங்கு அழைத்து வாய் என்று ஒரு சிஷ்யன்கிட்ட சொல்லி அனுப்புறார். அவன் போய் கூட்டவனே, இந்த சாமி எதுக்கு என்ன கூப்பிடுது தெரியலப்பா, உன்னை கூட்டிட்டு வர சொன்னார். வந்தார். ஏன்பா ஒரு பெண்ணிற்கு குடைபிடித்துக் கொண்டு செல்லுகின்றாயே என்னன்னு கேட்டாராம். உங்களுக்கு என்ன சாமி தெரியும், நீ காவி ஊட்டின்னு இருக்க, உனக்கு ஒன்றும் தெரியாது. அவளுடைய கண் அழகுக்கு இந்த உலகத்தையே நான் கொடுத்துடுவேன். அப்பேற்பட்ட அழகியவோ அவளுக்கு வெயில் படக்கூடாதுன்னு கொடைபிடிக்கிறேன்றான். அப்படியா, அவ்வளவு கண்ணழகியாவல், அந்த கண்ணை விட ஒரு அழகான கண்ணை உனக்கு காட்டிட்டா நீ எங்கிட்ட வந்துடுவியான்னு கேட்டாராம் சுவாமி. அவளை விட அழகியை நீ காமிச்சிடுவியோ, அந்த கண்ணோட அழகான கண்களை எனக்கு காண்பிப்பாயா என்று தனுதாசன் கேட்க, அவனை கையை இழுத்து செல்லுகின்றார். அந்த அழகியினுடைய பெயர் ஹேரம்பா, அதாவது இந்த மல்லனுடைய காதலி. அந்த ஹேரம்பாவினுடைய கண்ணினுடைய அழகை விட உயர்ந்த ஒரு கண்ணை உனக்கு காட்டுகின்றேன் என்று ஆச்சாரியன் அந்த வில்லி என்ற மல்லனை அழைத்து செல்லுகின்றார். எங்க அழைச்சு போறார்? தெற்கு வாசல் தாண்டினார். அம்மா மண்டபத்தில் தெற்கு வாசலுக்கு வந்துட்டார். தெற்கு வாசல் தாண்டி, ஆலிநாடன் வீதி தாண்டி, ரங்கவிலாச மண்டபம் தாண்டி, கருட மண்டபம் தாண்டி, ஆரியபட்டால் வாசல் தாண்டி, சந்தனு மண்டபத்தையும் தாண்டி, மேலப்படிகளை ஏறி கிளி மண்டபம் தாண்டி காயத்ரி மண்டபத்துக்கு இழுத்துட்டு வர. என்னடா நம்மளை வேற ஏதாவது ஒரு ஆடல் அழகி வீட்டுக்கு கூப்பிட்டு போவார் பார்த்தா, இந்த சுவாமியை நம்மளை இங்க கூட்டுன்னு வந்துட்டாரேன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. புரியாம பார்க்கறான். அந்த காயத்ரி மண்டபத்துக்கு வந்த உடனே 24 காயத்ரி அக்ஷரங்களுடைய 24 தூண்களாக இருக்கின்ற மகாமண்டபம் அல்லவா அந்த மண்டபம், பிரணவாகார ரங்க விமானம் அல்லவா அந்த விமானம். அங்கு உள்ள வரும்பொழுதே உள்ள நெய் தீப வாசனை, கற்பூர வாசனை, துளசி மனம் என்று ஒரு இனம் புரியாத ஒரு வாசனையில் இந்த மல்லனை மயங்கச் செய்கின்றார். குறுகிய வாசல், ஆனால் உள்ளத்தை திறக்கின்ற பெருவாசல் அது. நெய் தீப மனமும் துளசி மனமும் உள்ளத்தை துளைக்க, திகப்பிலிருந்து மீளாத அந்த வில்லி என்ற மன்னன், சாமி என்னை ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க, ஏதோ அழகான கண்ணை காட்டுறேன்னு சொல்லிட்டு இங்க இழுத்துட்டு வந்து நிறுத்துறீங்களே என்றார். அப்பா உள்ளே பார் என்று ஆக்ஞை பிறக்கின்றது ஆச்சாரியனிடமிருந்து. உள்ளே என்ன இருக்கின்றது என்று பார்க்கின்றான் அந்த மல்லன். பச்சைக்கற்பூர நெடி, வெண்ணெய் வீசும் கருவறையிலிருந்து வீசுகின்ற அந்த மனம், இது என்ன ஒரு புரியாத உள்ளத்தை மயக்குகின்ற ஒரு வாசனையாக இதுவரையில் அவன் அனுபவித்தது கிடையாதல்லவா. அந்த வாசனையில் மல்லனுக்கு ஒன்றுமே குறையில்லை. அப்பொழுது திரை விலகுகின்றது. கற்பூர ஆரத்தி காண்பிக்கின்றார்கள். அந்த திரை விலகுகின்ற பொழுது இவனுடைய மனத்திரையையும் விலகுகின்றார் ஆச்சாரியன். எப்படி? மல்லனே பார் அந்த கண்களை, எம்பெருமானுடைய திருக்கண்களை காமிக்கின்றார். பார் அந்த கண்களை, அந்த கண்கள் பார்த்தால் உன்னுடைய காதலியினுடைய கண்கள் மறந்துவிடும் பார் என்று ஆச்சாரியன் கணீர் என்று சொல்ல, இதற்குத்தான் அழைத்து வந்தீரோ, உள்ளம் உருகுதையா என்று உருகினான் மல்லன். எந்த கண்களை பார்க்கின்றான்? கரிய கண்கள், பெரிய கண்கள், அரிய கண்கள். அந்த அரியின் கண்களை பார்த்து தெரிந்து கொண்டேன் அரங்கனின் கரிய உருவத்தை பார்த்தேன், அவன் கரிய உருவத்தை பார்த்தேன், அரியன் உருவத்தை கண்டேன் என்று நெடிய உருவத்தை உடைய அந்த நெடுமாளுடைய அந்த கிடந்த திருக்கோலத்திலே அந்த கண்களிலே லயிக்கின்றான் மல்லன். அப்பொழுது ஆரத்தி சுழன்று சுழன்று காட்டுகின்றார்கள். பாதம் முதல் திருமுடி வரை ஆரத்தி காண்பிக்கப்படுகின்றது. திருக்கமல பாதம் வந்தென் கண்ணுள்ள நவுக்கின்றதே, சிவந்த ஆடியின் மேல் என் சிந்தை செல்கின்றதே, உந்தி மேலதன்றோ என் உள்ளம் உருகுகின்றதே, திருவயிற்று உதரபந்தனம் என் உள்ளத்தில் நின்று உலாகின்றதே,
திருவார்வமார்பதன்றோ என்னை அடியேனை ஆட்கொள்கின்றதே, முற்றும் உண்ட அந்த கண்டம் என்னை ஆட்கொள்கின்றதே, செய்யவாய் ஐயோ ஐயோ என் சிந்தை கவர்கின்றதே, நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்கின்றனவே என்று திருப்பானாழ்வார் உருகினபடி இங்கு மல்லனை உருக வைக்கின்றாரார் நமது ஆச்சாரியன் ராமானுஜர். இப்படி ஆர மார்பு அன்றோ அடியேனை ஆட்கொண்டதே, கண்டம் கண்டீர் அடியேனை உய்யக் கொண்டதே, செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே என்று அவன் தடுமாறுகின்றான். என்ன மல்லா தடுமாறுகின்றாய்? கண்கள் என்று எம்பெருமானை நாம் சேவிக்கின்ற பொழுது நம்மை அறியாமல் கண்ணிலே கண்ணீர் மல்கும். அது காதலினால் கசிந்து கண்ணீர் மல்கின்ற அந்த பக்குவம், அதைத்தான் கண்டேன் கண்டேன் காணாதன கண்டேன், என்னையே பார்க்கும் கரிய விழிகளைக் கண்டேன், என்னையே விழுகுகின்ற அந்த பெரிய விழிகளைக் கண்டேன், உலகமனைத்தையும் விழுகுகின்ற அந்த உத்தம கண்களை கண்டேன். அந்த கரியவனின் நீண்ட அப்பெரிய வாய கண்கள் என்னை பேதனை செய்தனவே, பேலமை செய்தனவே, கோலமணி ஆரமும் முத்து தாமும் முடிவில்லதோரில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சிலேயே என்று அந்த மல்லனை உருக வைத்த கண்கள். இப்படிப்பட்ட அழகிய கண்கள் உன் ஹேரம்பாவினுடைய கண்களை விட அழகான கண்களோ என்று கேட்க, அல்லவே அல்ல, இந்த கண்கள் என்னை கொண்டு விட்டது, என் உள்ளத்தை கவர்ந்து விட்டது என்று சொல்லி மல்லனான வில்லன் தடுர்தாசனாக மாறினான். அந்த ஞானத்தை காட்டுவதுதான் இந்த பாசுரம். என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவே, என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவே என்று எம்பெருமானிடம் உள்ளம் ஈடுபாடு கொண்டு விட்டால் உள்ளம் கரைந்து கண்ணீராக மல்கும். அந்த கண்ணீராக மல்கின்ற பக்தர்களுடைய கண்ணீருடைய சேற்றிலே நான் மிதக்க மாட்டேனே என்று ஆழ்வார் அனுபவித்தார் அல்லவா? அது போன்ற ஒரு ஞானத்தை கொடுப்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய உள்ளர்த்தம் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி ஆழி உட்புக்கு முகுந்து கொடாத்தேரி என்று கீழ்பாசுரத்திலே வருண பகவான் எப்படி நமக்கு நல்ல மழையை வர்ஷிக்க வேண்டும் என்று ஆண்டாள் அனுகிரகம் பண்ணி பிரார்த்தனை பண்ணாலோ, அதே போன்று பக்தியாகிய ஆழியிலே நாம் மூழ்கி முகர்ந்து கொண்டு ஆர்த்து ஏறி அந்த ஊழி முதல்வனை உள்ளத்திலே கொண்டு உருகி உருகி அனுபவித்தோம் என்றால் சார்கம் உதைத்த சரமழை போல் அவனுடைய கருணை வெள்ளம் நம்மை வந்து சூழ்ந்து கொள்ளும் என்பதை உணர்த்துவதுதான் இந்த பாசுரம் என்பதை நாம் உணர்த்த வேண்டும். ஆச்சாரியன் பக்கலிலே நின்று எம்பெருமானை தரிசனம் செய்தால் ஆச்சாரிய அனுகிரகத்தினால் அனைத்தும் கிடைத்துவிடும் என்பதை சொல்லுவதுதான் இந்த பாசுரம். உண்மகள்தான் ஊமையோ அன்றை செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ. இப்படி நாங்கள் உருகி உருகி எம்பெருமானை, அந்த மாயவனை, மணிவண்ணனை, தாமோதரனை, கண்ணனை சென்று சேவிக்க உன் வாய்ப்படி வந்து அழைக்கின்றோமே, இன்னும் உறங்குவது போல் இருக்கின்றாயே தாயே, உன் மகள் என்ன ஊமையா அல்லது செவிடா அல்லது ஏதாவது மாய மந்திரத்தினால் கட்டுப்பட்டு இருக்கின்றார்களா என்று அழைப்பது போல் இங்கு ஆண்டாள் நாச்சியார் அழைப்பதை நாம் வேறு விதமாகவும் அனுபவிக்க வேண்டும். உன்மகள்தான் ஊமையோ என்று சொல்லுகின்றதுல ஒரு விருத்தாந்தத்தை ஆண்டாள் நாச்சியார் உள்ளுரை பொருளாக சொல்லுகின்றார். நாம் ஏற்கனவே அனுபவிச்சோம் இல்லையா? ஒரு 10 பாசுரங்களிலே 10 ஆழ்வார்களை எழுப்புகின்ற பாசுரமாக ஆண்டாள் நாச்சியார் அனுபவித்திருக்கின்றார் என்று. ஆகவே இந்த பாசுரத்திலே திருமிழிசை பிரானை எழுப்புகின்ற ஒரு பாசுரமாக அனுபவிப்பார்கள் பெரியவர்கள். உன்மகள்தான் ஊமையோ. ஒரு சமயம் திருமிழிசை பிரான் பெரும்புலியூர்ன்ற ஊர்ல, அவருக்கு திருமிழிசை பிரான் எம்பெருமான் ஒன்று திருக்குடந்தையில அந்த பெருமாள்கிட்ட இருப்பார், இல்லாட்டினா காஞ்சிபுரத்தில் இருப்பார். இப்படி மாறி மாறி தான் இருப்பார் அந்த பெருமாள். அப்படி பெரும்புலியூர்ன்ற ஊர் வழியா அவர் போகும்பொழுது அங்கே அந்த ஊர்ல ஒரு ஹோமம் பண்ணிட்டு இருக்கா, அந்தணர்கள் வேள்வி பண்ணிட்டு இருந்தாலாம்.
வேத மந்திரங்கள் முழங்க அவர்கள் சொல்லுகின்ற அந்த வழியாக இவர் திருமழிசை பிரான் செல்வதை பார்த்தவுடனே இவர் திருக்காதுகளிலே வேத மந்திரம் ஒலிக்கக்கூடாது, கேட்கக்கூடாது என்று அவர்கள் நிறுத்திவிட்டார்களாம். யாருக்கு? திருமழிசை பிரானுக்கு வேத மந்திரம் காதிலே கேட்கக்கூடாதுன்னு அவர்கள் வேதத்தை நிறுத்திவிட இவர் சற்று தள்ளி போய் அமர்ந்து கொண்டார். இவர் கண்ணிலிருந்து மறைந்தவுடனே அந்தணர்கள் மீண்டும் வேதத்தை தொடங்கலாம் என்று ஆரம்பித்தால் எங்கு நிறுத்தினோம் என்பதே நினைவுக்கு வரவில்லை, எதை ஆரம்பிப்பது என்றே தெரியவில்லை. திகைத்து போய் அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிறான். எல்லாம் மறந்து போச்சு. பார்க்கிறார் திருமழிசை பிரான். சற்று கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்தார். அங்கிருந்த ஒரு கருப்பு எள்ளு ஒன்றை எடுத்து இப்படி கிள்ளி காமிச்சார். இது அவர் செய்த உபதேசம். ஊமையாகிவிட்ட இந்த அந்தணர்களுக்கு, வேதத்தை மறந்து போகச் செய்த இந்த அந்தணர்களுக்கு கருப்பு எல்லை கிள்ளி காண்பித்து கிருஷ்ணாநாம விருஹீனாம் நக நிர்பின்னம் என்ற இடத்திலே வேத வாக்கியத்தை அவர்கள் நிறுத்தினார்கள் என்பதை அவருக்கு உணர்த்த அவர்களுக்கு எல்லாம் நினைவுக்கு வந்து மீண்டும் வேள்வியை தொடங்கி இப்படிப்பட்ட ஒரு மகானை காதிலா வேதம் விழக்கூடாது என்று நிறுத்தினோம் என்று சாஷ்டாங்கமாக அவரிடம் சென்று சரணாகதி பண்ணி சரணடைந்தார்கள் என்பது வரலாறு. அந்த வரலாற்றை உணர்த்துவதற்காகத்தான் இந்த பாசுரத்திலே ஊமையோ அன்றி செவிடோ என்ற வார்த்தைகளில் ஆண்டாள் சொல்லுகின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். இதற்கு பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை அனுபவிப்போம். 11வது அத்தியாயத்திலே 48வது ஸ்லோகம். நவேத யஜ்ஞாத்ய யனைர்னா நதைர் நச்சக்ரியாபிர்ன ஏவம் ரூபத் சக்யா அகம் நிர்லோக திருஷ்டம் துவன்யேன குரு பிரவீரா. நேற்று கூட இந்த ஸ்லோகத்தை சொல்லி வியாக்கியானம் பண்ணேன்னு நினைக்கிறேன். வேதங்களையும் யாகத்தின் செயல்முறைகளையும் கற்பதாலோ அல்லது அனுஷ்டிப்பதனால் மட்டுமோ அல்லது தானங்கள் செய்வதால் மட்டுமோ ஒருவரும் என்னை அடைய முடியாது, என்னை காண முடியாது. யாரால் என்னை காண முடியும்? அந்த ஞானச்செருக்கு நீங்கி அந்த ஆண்டான் அடிமை உணர்வு யாருக்கு வருகின்றதோ, அந்த ஞானம் யாருக்கு பெறுகின்றதோ அவர்களால் தான் என்னை உணர முடியும் என்று பகவத்கீதையிலே பகவான் சொன்னதைத்தான் கற்று உணர்ந்த வேதச் செருக்கினால் இந்த திருமழிசை ஆழ்வாரினுடைய பெருமையை குறைக்கின்ற வகையிலே ஊமையாகி போனார்கள் அல்லவா? அந்த சித்தாந்தத்தை நினைக்கும் விதமாகத்தான் இங்கு ஏமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாலோ ஊமையோ ஒன்றி செவிடோ அனந்தலோ என்று ஆண்டாள் நாச்சியார் அருளியிருக்கின்றாள் என்று பெரியவர்கள் உபதேசம் பண்ணுவார்கள். ஏமம் என்றால் இரவு, இன்பம், உன்மத்தம், கலக்கம், கலிப்பு, காவல், சேமம், திரைச்சீலை, புதையல், பொன், மயக்கம், விபூதி என்று பலவிதமான அர்த்தங்கள் ஒரு சொல்லுக்கு. இந்த ஒரு சொல்லுக்கு இங்க ஏமப்பெருந்துயில் என்று சொல்லி மந்திரத்தால் கட்டுப்பட்டாலோ என்று ஆண்டாள் அனுபவிக்கின்றாள். என்ன மந்திரத்தால் கட்டுப்பட்டால்? உள்ளே உறங்குபவள் ஒரு கிருஷ்ணவல்லபி. கிருஷ்ணவல்லபி எந்த மந்திரத்தால் கட்டுப்பட்டு இருப்பாள்? அஷ்டாட்சர மந்திரத்தால் கட்டுப்பட்டு பகவானையே ஸ்மரணை பண்ணி கொண்டிருந்ததனால் வெளியிலே என்ன நடக்கின்றது என்பது அவளுக்கு தெரியவில்லை. உறங்குவது போல் யோகு செய்கின்றாள். ஆகவேதான் கண் வளர்ந்தாள் என்று கீழ்வரிகளிலே சொன்னால் அல்லவா? ஆகவே அஷ்டாட்சர மந்திரத்திலேயே மயங்கி கிடந்த அந்த வல்லபியை இங்கு உணர்த்துகின்றாள் ஏமம் என்ற வார்த்தையினால். பொய்யுமா முகில் போல் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரங்கள் கொலோ நொய்யார் பிள்ளைகள் என்பதற்கு உன்னை நோவ நாங்கள் உரைக்கிலோம் செய்யதாமரை கண்ணினால் எங்கள் சிற்றில் வந்து சிறையிலே என்று நாச்சியார் திருமொழியிலே இந்த விவரத்தை ஆண்டாள் அனுபவித்திருப்பதையும் நாம் இங்கு நோக்க வேண்டும். ஆகவே பெருந்துயில்தான் பட்டாலோ மந்திரப்பட்டாலோ என்று அந்த அஷ்டாட்சர மந்திர மகிமையிலே இவள் லயித்திருப்பதனால் நாங்கள் வந்து அழைப்பதை கேட்காமல் உறங்குவது போல் கண் வளர்கின்றாளோ என்று பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நெவித்தேலோர் எம்பாவாய் என்று பாசுரத்தை முடிக்கின்றார். ஆச்சாரியனை அடைந்து ஆச்சாரிய உபதேசம் பெற்று பேரின்பம் தருகின்ற பகவத் அனுபவத்திலே திளைப்போம் என்பது இதற்கு எளிமையான பொருள். இதற்கு
வேதாந்தமாக பல பொருட்களை சொல்லுவார்கள் பெரியவர்கள். அமைவுடை நாரணன் மாயையை அறிவார் யாவரோ, திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் கேட்பார். மாமாயனுடைய மாயத்தை அறிந்து கொள்ளுகின்ற வல்லமை நமக்கு இருக்கின்றதோ? நிச்சயமாக கிடையாது. ஆகவேதான் அதை இங்கு நினைவில் கொண்டு அந்த மாயவனை, மாமாயவனை, வைகுந்தநாதனுடைய பெருமையை நாம் உணர்வோம் என்று அழைக்கின்றார் என்று சொல்லுவார். நாம் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த மாமாயனுடைய அந்த மகா பெரிய மகத்திற்கும் மகத்தான அந்த பேருருவம் வராக அவதாரத்தின் பொழுது எப்படி ஏற்பட்டது? இந்த உலகம் ஒரு சிறு மண் உண்டை போன்று அவருடைய மயிர்காலிலே ஒட்டி கொண்டிருந்தது என்று அனுபவிப்பார்கள். அதே போன்று அந்த பெரிய மா உருவத்தினுடைய கணுக்கால் அளவு சமுத்திரங்கள் இருந்தது என்றால் அந்த பெரிய உருவத்தினுடைய பிரம்மாண்டத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் அப்படிப்பட்ட பிரம்மாண்ட ரூபத்தை கிருஷ்ணாவதாரத்திலே வந்து ஆண்டாள் நாச்சியார் பூமி பிராட்டியாக நமக்காக பரிந்து பேசி எம்பெருமான் சரமஸ்லோகத்திலே தூம்பல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திப்பதுதான் உய்யும் வழி என்று காட்டிக் கொடுக்கின்றார். இப்படி மாயன் என்பது மாயங்கள் பல செய்து அந்த மாயவனுடைய பெருமையை, எம்பெருமானுடைய எளிமையை நமக்கு எடுத்து காட்டுவது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நீர்மையும் பரத்துவத்தையும் நாம் சிந்திக்க சிந்திக்க, எம்பெருமானுடைய எளிமையை நாம் சிந்திக்க சிந்திக்க, தாமோதரனாக அகில லோகத்திற்கும் நாயகனான அந்த எம்பெருமான் ஒரு தாயினுடைய கயிற்றினால் கட்டப்பட்டு கண்ணினின் சிறுத்தாமினால் கட்டுண்ணப்பட்டு உரலிலே ஆப்புண்டு இருந்தான் அல்லவா? அந்த எளிமையை நினைத்து மாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று சொல்லுகின்றாள். இங்கு முக்கியமா நம்ம பார்க்கணும் என்னன்னா, 3 பதங்களை சொல்றோம். 3 பதம்: மாமாயன், மாதவன், வைகுந்தன். இதுல மாதவன் என்பதை மாயனுக்கும் வைகுந்தனுக்கும் நடுவில் அமைச்சிருக்கிறது தான் அழகான ஒரு அனுபவம். மாயன் என்ற பதத்திற்கு அவனுடைய மாயங்களை நம்மால் அனுபவிக்க முடியாது. அவன் யார்? வைகுந்தநாதன். அந்த வைகுந்தநாதன் யார்? மாதவன், ஸ்ரீயைக்கு பரியாகிய அந்த எம்பெருமான் என்பதை 2 பதங்களுக்கு இடையிலே வைத்து சொல்லுகின்றாள். மாயன் என்பதை ஆயன், மா என்றால் பெரிது, பெரிதனும் பெரிது, பெரிதனும் பெரிதுகள் பாரதியார் கேட்பார்ல. பெருசிலும் பெருசு எதுன்னா அந்த மாமாயன் தான். அவரை தான் கேட்க சொல்றார் பாரதியார். நாம் அனுபவிக்கணும். மாயன், பெரிய மாயன். ஆயன், அவன் எங்க வந்தான்? எதுகுலத்திலே பிறந்தான், ஆயனாக பிறந்தான். அரியவன் யாதவனாக பிறந்தான். அறியாதவனாக பிறந்தான் என்று அனுபவிக்க வேண்டும். ஆகவே தான் மாயன் என்பதை பெரியாழ்வார் அனுபவித்தபடி, வாயுள் வையகம் கண்டம் அடநல்லார் ஆயபுத்திரனல்லன் இவன் அருந்தெய்வம் பாயசீருடை பண்புடைப்பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரை என்று பெரியாழ்வார் திருமொழியிலே அனுபவிப்பது போன்ற மாயன். இப்படிப்பட்ட ஊழி முதல்வனை, உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டவே வந்து ஆயர்குலத்தில் தோன்றின அணிவிளக்கை, அந்த மாயனை அவதரித்தவன் என்று கொண்டு நம்மிடையே வந்து நம் மக்களுக்காக ஒரு மானுடன் போன்று அனுபவித்த அந்த மாயவனுடைய அந்த எளிமையை அனுபவிப்போம். நாமும் பலவும் நவின்று என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே சொல்லுகின்றாள். ஏற்கனவே நாம் பார்த்தது போன்று 6 முதல் 15 பாசுரங்கள் வரை திருப்பள்ளி எழுச்சி பாசுரங்கள், ஆழ்வார்களை எழுப்பி துணை கொண்டு எம்பெருமானை சரணடைய செல்லுகின்ற பாசுரங்கள் என்பது பூர்வர்களுடைய அனுபவம். அந்த வகையிலே மாயன் என்ற பதத்தை திருமழிசைப்பிரான் திருமழிசை ஆழ்வார் என்ற திருமழிசைப்பிரான் பல பாசுரங்களிலே மாயன் என்றே உருகியிருப்பார். மாயமென்ன மாயமே என்றும் மாயமாக்கியனாய் உன் மாயமுற்றும் மாயமே என்றும் திருமழிசைப்பிரான் அனுபவித்ததை எண்ணி இந்த பாசுரத்தினால் துயிலிழப்பப்படுகின்ற ஆழ்வார் திருமழிசைப்பிரான் என்று அனுபவிப்பார்கள் பெரியவர்கள். உட்கிடந்த வண்ணமே புறம்புசித்து காட்டிடே என்று திருமழிசை ஆழ்வார் கண்ட
அனைத்து மதங்களையும் சார்ந்து அனைத்து மதங்களுடைய உட்பொருள்களையும் தெளிந்து எல்லாவற்றிற்கும் மேலானது இம்மதமே என்று எம்பெருமானிடம் வந்து சரணடைந்தார் அல்லவா. சாக்கியம் கற்றோம், சமணம் கற்றோம், சங்கரனார் ஆக்கிய ஆகநூல் கற்றோம், ஆகமநூல் அறிந்தோம் என்று எல்லாவற்றையும் அறிந்து பிறகு எம்பெருமான் தான் பரம் என்று உணர்ந்தார் அல்லவா. அத்தகைய திருமழிசை பிரானை உணர்த்துகின்ற பாசுரம், அவரை எழுப்புகின்ற பாசுரம் என்று இந்த பாசுரத்தை அனுபவிப்பார்கள். ஏனென்றால் இனியேன் அறிந்தேன் ஈசரும் நான்முகர்க்கும் தெய்வம், இனியேன் அறிந்தேன் எம்பெருமான் உன்னை, இனி அறிந்தேன் காரணன் நீ, கற்றவை நீ கற்பவை நீ, நற்கிரிசை நாரணன் நீ, நன்கறிந்தேன் நான் என்று திருமிழிசை ஆழ்வார் அறிந்தது போன்று துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே, அந்த மாமாயன் மாதவன் வைகுந்தன் பேர் சொல்ல எம்மோடு எழுதுவாராய் என்று அஞ்ஞானத்தை விலக்கி மெய்ஞானத்திற்கு வரும்படி அழைக்கின்றாள் என்று நாம் உணர வேண்டும். ஆகவே நாம் செய்யும் கிரிசைகளோ அல்லது நாம் மனப்பாடம் பண்ணிக்கொண்டு எம்பெருமானை துதிக்கின்றோம் என்று நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டு போடுகின்ற வெளிவேஷங்களோ உண்மையான பக்தி அல்ல. உண்மையான பக்தி எதுவென்றால் அவனை நினைத்து கண்ணீர் மல்க அவனுடைய உள்ளத்தை உருக்க வைக்கின்ற அவனுடைய உருவத்தை உள்ளத்தில் கொள்ளுவதுதான் உண்மையான பக்தி. இதைத்தான் பஜகோவிந்தத்திலே சொல்லுவார்கள். நகி நகி ரட்சதி டுக்ருன்கரனே என்று மந்திரத்தை உருப்போடுவது எம்பெருமானை உட்கொள்ளுவது அல்ல. எது எம்பெருமானை உட்கொள்ளுவது? பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் என்று கோவிந்த நாமத்தை புஜி மனமே, அவனுடைய திருநாமத்தை சொல் மனமே என்று பஜகோவிந்தத்திலே நமக்கு காட்டிக் கொடுத்தார்கள் அல்லவா. அப்படி எம்பெருமானுடைய மாதவா கோவிந்தா வைகுந்தா என்று அவனுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று அழைக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் என்று சொல்லி, அந்த மாயன் மாதவன் வைகுந்தன் நாமம் பலவும் நவின்று கோவிந்த நாமம் சொல்லி ஆண்டாள் காட்டிய வடியிலே நாமும் உய்வு பெறுவோம் என்று பிரார்த்தனை பண்ணி இந்த பாசுர விளக்கத்தை இந்த அளவிலே பூர்த்தி பண்ணிவிக்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.